ஹாய் ஆல் அகெயின் என் அத்தையோட பன்னீர் வெஜிடபிள் ரைஸ் சட்டுன்னு பார்க்கலாமா? ஸோ நாங்கள் குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் ஆயிலும் கீயும் ஊற்றி அது சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி அதோட புதினாவையும் ஆட் பண்ணி ஒரு வணக்கிடுறோம். ஸோ அது கூடயே நாங்கள் பிரியாணி இலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதை பொன்னிறமாக வணக்கிட்டு ஸோ அரைச்சி வச்ச தக்காளி சாறு அதையும் எடுத்து நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா நாங்கள் 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். உங்களோட ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் அப்படியே முழுசாக போட்டிருக்கோம், நீங்கள் வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதையும் நம்ம நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை நாங்கள் போட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி கேரட், பீன்ஸ் இது ரெண்டையுமே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தயிர், ஸோ கொஞ்சம் தயிர் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம். அந்த 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் நாங்கள் கொதிக்க விட்டுட்டோம் மூடி போட்டு. ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா 3 டம்ளர் அரிசி, அதை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதை நம்ம ஒரு கிளறிட்டோம். ஃபைனலி இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பன்னீரை வறுத்து இந்த ரைஸில் போட போகிறோம். ஸோ நாங்கள் வெண்ணெய் உருக்கணும் இன்றைக்கி, அதனால் அந்த பாத்திரத்தில் இருக்க நெய் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. டிப்பிக்கல் இண்டியன் ஐடியா தான். ஸோ அதுலேயே நாங்கள் முந்திரி பருப்பையும் பன்னீரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்பைஸ்க்காக சால்ட் அண்ட் பெப்பர், ஸோ அதையும் ஆட் பண்ணி நாங்கள் அந்த பன்னீரை லைட்டாக வறுத்துக்கிறோம். ஸோ அந்த வறுத்த பன்னீரை அதுக்கப்புறம் நம்ம ரைஸில் கொட்டி சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபைனலி பன்னீர் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சன்னுக்கு பிடிச்சிருச்சு. தேங்க்யூ ஆல்.